எஸ். ஹாய், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? வெரி குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம எதை பேச போறோம் தெரியுங்களா? என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்குதா? உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரகிள் இருக்குதா? பதில் சொல்லுங்க. இல்லைன்னா நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். தி பவர் ஆஃப் ப்ரேயர் மேக் ஃபினான்சியல் ஃப்ரீடம். நம்மளுடைய ப்ரேயர் ஆனது நம்மளோட வாழ்க்கையில மிகப்பெரிய ஃபினான்சியல் ஃப்ரீடத்தை நமக்கு தரும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு உண்மையை பத்தி நம்ம பேச போறோம். நம்ம எந்த ஒரு இனமாக, மதமாக, எந்த ஒரு சூழலாக, நம்ம எப்படி இருக்கக்கூடியவர்களாக வாழ்ந்து கொண்டு இருந்தாலுமே, நமக்கு இந்த சகல எல்லா நிகழ்வுகளையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு அற்புத சக்தி இந்த பூமியை கடந்து இந்த நிலவுகளையும், இந்த அந்த கேலக்சியில, அந்த விண்வெளியில இருக்கக்கூடிய அத்தனை சூரிய குடும்பங்களை போன்ற பல ஆயிரம் குடும்பங்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான அந்த விண்வெளியை முழுமையாக ஆட்சி செய்யக்கூடிய அந்த ஒரு பிரம்மாண்ட பிரபஞ்ச சக்திய நோக்கி பயணிக்கக்கூடிய நாளாகவும் இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் இருக்க போகுது. ஏன்னா இந்த நாள் யாரெல்லாம் உண்மையிலே இந்த கிளாஸ் அட்டன் பண்றீங்களோ, யூடியூப்ல நம்மளோட சேனல் வழியாக பார்க்கிறீர்களோ, அதே மாதிரி இந்த நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்றீங்களோ, அத மாதிரி செய்யக்கூடிய அனைவருமே இன்னைக்கு இந்த நாள் ஒரு மிகப்பெரிய பிளெஸ்ஸிங்ஸை உங்களுக்கு தரப்போகுது அப்படிங்கிறதான் மிகப்பெரிய உண்மை. அந்த மாதிரி அற்புதமான பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த வகுப்பை இன்னைக்கு அட்டன் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதுதான் இந்த நாளோட ஒரு பெரிய சிறப்பு கூட. ஏன்னா அவ்வளவு பெரிய ஒரு அற்புதத்தை நம்ம இன்னைக்கு பேச போறோம். என்ன பண்ண போறோம்? ஒரு அற்புதமான நிகழ்வை பத்தி நம்ம இன்னைக்கு நம்ம பேச போறோம். கடவுள் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரா? கடவுள் அப்படிங்கிறவரை நம்ம நம்பணுமா? இல்ல இந்த கடவுளுங்கிறதுக்கு ஒரு டெஃபினிஷனோ, அதே மாதிரி இந்த பூமியில ஒரு நிகழ்வோ இருக்குதா அப்படிங்கிறத பத்தி நமக்கு ஒரு தெளிவு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த நம்பிக்கை அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு இந்த பூமியில நீங்கள் அனைவருமே படைக்கப்பட்டவர்கள். அதே மாதிரி நம்மளுடைய சுத்தி இருக்கக்கூடிய இந்த பூமி ஆகட்டும், அல்லது அந்த பூமியில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளாகட்டும், அந்த புல் பூண்டுகளாகட்டும், அல்லது அந்த மரம் செடி கொடிகளாகட்டும், மலை முகடுகளாகட்டும், அந்த மாதிரி இந்த பூமியில மிகப்பெரிய ஒரு லாவாவாக எரிமலையாக இருக்கிற ஒரு பொருளாகட்டும், இமய மலையாகட்டும், இந்த கடலாகட்டும், நிலமாகட்டும், அங்க நம்ம கண்ணால பார்க்க முடியாத அந்த தூரமா இருக்கக்கூடிய அண்டார்டிகால இருக்கக்கூடிய அந்த ஐஸ் கியூப்ஸாக இருக்கட்டும், ஐஸ்பர்க்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அனைத்தையுமே ஒரு படைப்பாளி நிச்சயமாக படைத்திருக்கிறார். இதுதான் இந்த பிரபஞ்ச சக்தி அப்படிங்கிறதும். அந்த படைப்பாளன் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, நீங்க பூமியில உட்கார்ந்து இப்ப எங்க உட்கார்ந்துருக்கிறீங்களோ அங்கிருந்து இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. இந்த சக்தி உங்களால உணர முடியாது. ஏன்னா நீங்க ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளார ஒரு கிணத்து தவளை மாதிரி தான் இருக்கிறீங்க. சோ அதை கடந்து நம்ம அதுல இருந்து வெளியே அதை பார்க்கும்போதுதான் நமக்கு தெரியும் இது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான நிகழ்வு அப்படின்னு. இப்போ ஒரு மாடு செக்குல ஓடிட்டு இருக்குன்னு வைங்க. அந்த மாட்டுக்கு என்ன தெரியும்? ஒரு நாளைக்கு அது எத்தனை கிலோமீட்டர் ஓடுச்சுன்னு அதுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா ஒரு 20 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் போகக்கூடிய சாதாரண மாட்டை விட அந்த மாடு ஒரு நாளைக்கு பல 100 கிலோமீட்டர் நடந்துகிட்டே தான். பல 100 கிலோமீட்டர். ஆனா அவ்வளவு தூரம் அது நடந்தும் அதனால எங்கேயாவது ரீச் ஆக முடியுதா? அதோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு நன்மைகள் நடக்குதா?
ஏதாவது ஒரு மாற்றம், அந்த இடத்துல மாற்றம், அந்த சூழல்ல மாற்றம், அதை சுத்தி நிகழக்கூடிய அந்த நிகழ்வுகள்ல மாற்றம், எதையாவது அது சந்திச்சிருக்கா அப்படின்னா நிச்சயமா இல்ல. எத்தனை கிலோமீட்டர் வேணாலும் அது நடந்திருக்கலாம். ஆனா அதோட வாழ்க்கை வந்து திரும்ப திரும்ப அதே இடத்துல அப்படியே தான் ஓடிட்டு இருக்கும். இன்னைக்கு நீங்க வாழ்ற வாழ்க்கையும் அதே நிலைதான். ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும்னு சொல்லி நம்ம பயணிக்கும்போது, அது திரும்ப சுத்தி அதே இடத்துக்கு வந்துருது. அது திரும்ப சுத்தி அதே இடத்துக்கு வந்துருது. அது திரும்ப சுத்தி அதே இடத்துக்கு வந்துருது. அப்ப எத்தனை முறை என்னையெல்லாம் நம்ம முயற்சி செஞ்சாலுமே, என்னெல்லாம் ஒரு தொழிலாகட்டும், அல்லது ஒரு வேலையாகட்டும், அல்லது உங்களுக்காக சொந்தமாக ஏதாவது ஸ்கில் இருந்து அத டெவலப் ஆகுறது ஆகட்டும். இந்த மாரி என்ன விதமான ஒரு விஷயமாக இருந்தாலும், நீங்க அத செஞ்சா, நீங்க திரும்ப சுத்தி அதே இடத்துக்கு தான் வந்துட்டு இருக்கிறீங்க. உங்க வாழ்க்கை வந்து அந்த செக்கிலிருந்து அவுக்கப்பட்டு, நேராக ரோட்டில் பயணிக்கக்கூடிய ஒரு மாடாக நீங்க மாறல. உங்க வாழ்க்கை வந்து மாறல. அப்ப இதுக்கு காரணம் என்ன? உண்மையிலே வந்து நமக்கு ஒரு பிரேயர் மூலமாக நம்மளோட வாழ்க்கை வந்து அந்த சுபிக்ஷத்த, அந்த நன்மைய, நம்மளோட வாழ்க்கையில ஏற்பட வேண்டிய, நம்மளோட ஃபியூச்சர்ல என்ன நடக்கணும்னு நம்ம நினைக்கக்கூடிய அந்த கோல் செட்ட நமக்கு தருமா அப்படின்னா, நிச்சயமாக ஒரு பிரேயர் அப்படிங்கிறது வந்து அதாவது நம்ம வேண்டக்கூடிய வேண்டுதல். அது வந்து நிச்சயமா நமக்கு பலன அளிக்கும். ஆனா நமக்கு என்ன தெரியாதுன்னா, எப்படி கடவுள அணுகுறது? இந்த பிரபஞ்ச சக்திய எப்படி அணுகுறது? அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது. வாழ்க வளமுடன்மா ஜியோஜி. நமக்கு என்ன தெரியாது? எப்படி அந்த பிரபஞ்ச சக்தியோட அதோட ஆசீர்வாதத்த, அதோட பிளெஸ்ஸிங்ஸ நம்ம எப்படி ரிசீவ் பண்றதுங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம், இந்த இவ்ளோ பெரிய லோகத்துல, அதாவது அந்த சூரிய குடும்பம், சந்திரன் குடும்பம், நட்சத்திர குடும்பங்கள், கூட்டம் கூட்டமாக இருக்கக்கூடிய அந்த சூரியனை போன்ற பல ஆயிரம் குடும்பங்கள். அப்ப எவ்வளோ பெருசு. அந்த விண்வெளி அப்படிங்கிறது வந்து எவ்வளோ பெருசா இருக்குது. ஆனா, அந்த விண்வெளியில ஒரு மைக்ரான் அளவு இருக்கக்கூடிய இந்த பூமியில, அதுக்குள்ளார உட்கார்ந்துட்டு உங்கள சுத்தி உங்களுடைய அந்த கிணத்துக்குள்ளார என்னெல்லாம் இருக்குதோ, அத பார்த்துட்டு இதுதான் சக்தின்னு நீங்க தப்பா புரிஞ்சிருக்கிறீங்க. அந்த ஒரு இடம் தான் உங்க வாழ்க்கையவே சூன்யமாக மாற்றுகிறது. யாரும் எதுவும் தப்பு கிடையாது. யாரும் தப்பான முறையில நீங்க வாழல. உங்களுக்கு அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் நீங்க உங்களோட அறிவுல உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த நிலை வந்து நமக்கு மாறணும் அப்படின்னா, நம்ம அந்த பிரபஞ்ச சக்திய நோக்கி பயணிக்கணும். அந்த கேலக்சில நம்ம பயணிக்கக்கூடியவர்களாக மாறணும். அப்பதான் நம்ம வாழ்க்கை வந்து நிறைய மாற்றத்த வந்து சந்திக்க ஆரம்பிக்கும். நமக்கு என்ன புரிய மாட்டேங்குதுன்னா, கடவுள் அப்படின்னா நம்மளோட இருக்கக்கூடிய நம்ம லெவல்ல இருக்கக்கூடியவராக நம்ம சிந்திக்கக்கூடியோம். ஆனா அப்படி கிடையாது. நம்மளே வந்து மிக உயரமான சக்தி உடைய மனிதர்கள். அந்த உங்களுடைய அட்வான்ஸ் படிச்சவங்களுக்கு தெரியும். உங்களோட சக்தி என்ன லெவல்ங்கிறது. சோ நம்மளே இவ்வளோனா, அதுக்கு மேல நம்மளையெல்லாம் ஆட்சி செய்யக்கூடிய அந்த பிரம்மாண்ட கடவுள் அப்படிங்கிறவரு எவ்வளவு பெரிய சக்தியாக இருப்பார். இதுல நமக்கு தெரிய வேண்டிய ஒண்ணே ஒண்ணுதான். ஒரே ஒரு விஷயம்தான். பிலீவ், நம்பிக்கை. நமக்கு வந்து ஆசிலேஷன் இல்லாம அந்த பிரபஞ்ச சக்திய பற்றிய ஒரு முழு நம்பிக்கை நமக்கு வந்து இருக்கணும். அந்த நம்பிக்கை வந்து எந்த அளவுக்கு எந்த இடத்துல நீங்க வச்சிருக்கிறீங்களோ, அத பொறுத்து தான் உங்க பிரேயரோட வேல்யூவேஷன் வந்து சேஞ்சஸ் ஆகும். உங்களுடைய வேண்டுதலோட ஒரு உண்மைத்தன்மை வந்து முழுமை அடையக்கூடியதாக மாறும். ஏன்னா, உங்களுக்கு வாழ்க வளமுடன்மா. வெரி குட் மார்னிங் ஜியோஜி. உங்களுக்கு அந்த பிரபஞ்ச சக்திய உணர தெரியலன்னா, பெருசாலாம் மாற்றம் வராது. இந்த நான் சொன்ன அதே கதைதான்.
நீங்க அந்த கிணத்துக்குள்ளதான் வாழ்ந்துட்டு இருப்பீங்க. இல்லைன்னா அந்த செக்கு மாடு மாதிரிதான் அந்த லைஃப். ஏன்னா அந்த செக்கு மாட்டை வந்து நம்ம அவுத்து நேரா விட்டுட்டோம்னா அது 1 மணி நேரத்துக்கு இங்க எவ்வளவு சுத்தினாலும் பெருசா வந்து மாற்றம் வராது. அதே இடத்துக்கு தான் வந்துட்டு இருக்கும். ஆனா அதை வந்து அந்த கயிறை கழட்டி விட்டு அதை நேர் ரோட்ல விட்டோம்னா அது 1 மணி நேரத்துல கம்மியா ஒரு 25 கிலோமீட்டர் போயிடும். ஒரு 8 மணி நேரம் இருந்து 12 மணி நேரம் அது ஓடுறதா இருந்தா ஏகதேசம் வந்து ஒரு 300 கிலோமீட்டர் அது வந்து பயணிச்சு. இந்த மாடு என்ன ஆகும்? ஒரு சின்ன கால்குலேட் பண்ணாலே அந்த மாடு ஓரளவுக்கு வேகமாக நடக்கிறதாக இருந்தா ஒரு 300 கிலோமீட்டர் வந்து ஒரு 12 மணி நேரத்துல பயணிச்சு போய் சேர்ந்தோம். ஆனா அந்த 300 கிலோமீட்டர் தான் நடந்திருக்கோங்கிற அறிவு கூட இல்லாம தான் என்ன பண்ணுது? அந்த செக்கு திரும்ப திரும்ப அந்த இடத்துலயே சுத்திக்கிட்டே இருக்குது. அப்ப அதே மாதிரிதான் நம்மளோட வாழ்க்கை. நம்ம இந்த மாதிரியே சுத்திட்டு இருந்தோம்னா நம்ம சுத்திட்டே இருப்போம். நம்ம எத்தனை கிலோமீட்டர் நடந்தோம்னு நமக்கு தெரியாது. நம்மளோட வாழ்க்கை வந்து எத்தனை காலம் வேஸ்ட் ஆக போயிருச்சுன்னு நமக்கு தெரியாது. எத்தனை நாள் வந்து நம்ம வாழ்க்கையில நம்ம வேஸ்ட் பண்ணியிருக்கிறோம், எத்தனை நாட்களை வந்து நம்ம கடந்து வந்திருக்கோம்னு நமக்கு தெரியாது. ஆனா எதையோ ஒண்ணு காலையில இருந்து நைட்டு வரைக்கும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு இன்னைக்கு கிடைச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த செல்வம், இந்த பணம், இந்த சூழல் இதெல்லாம் உண்மையா அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு பிரம்மாண்டமான மாயை. உங்களோட வாழ்க்கை வந்து வேற மாதிரி ஒரு அற்புதத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழக்கூடிய நபராக நீங்க இருப்பீங்க. ஆனா நீங்க ஒரு நல்ல செக்கு மாடா இருக்கிறதுனால உங்க வாழ்க்கை அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த அற்புதத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு மனநிலையோ அதை பத்திய அறிவோ உங்களுக்கு இல்லாம போயிடுது. எப்ப நம்ம வந்து இந்த நிகழ்வை விட்டுட்டு அற்புதத்தை நோக்கி நம்ம பயணிக்க ஆரம்பிக்கிறோமோ, அந்த பிரபஞ்ச சக்தியை வந்து உணர ஆரம்பிக்கிறோமோ, அந்த உணர்வுகள், அந்த நம்பிக்கை தான் நம்மளை வந்து மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக மாறுது. அப்ப அது எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய மனசுல எந்த அளவுக்கு வந்து அது ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னா உங்க வாழ்க்கையே முழுசாக சூன்யமாக மாறிவிட்டது. எதை நீங்க நம்புறீங்களோ, எது வந்து உங்களுக்கு கிடைக்கணும்னு விதி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களோ, எதுக்காக அந்த கடவுளை வந்து நீங்க அணுகுறீங்களோ அந்த நிகழ்வு, அந்த இடம் உங்களோட வாழ்க்கை மிக மிக மோசமான, கேள்விக்குறியான, சூன்யமாக இருக்கக்கூடிய இடமாக இருக்கணும். அப்பவும் நீங்க எதை நம்பக்கூடியவங்களா இருக்கணும்னா அந்த பிரபஞ்ச சக்தி இன்னைக்கு எத்தனை கதவுகள் வந்து மூடி இருந்தாலும், எல்லா சூழல்களுமே எனக்கு எதிராக மாறி இருந்தாலும், எல்லா இடங்களிலுமே எனக்கு மிகப்பெரிய தாக்கத்தை கொடுத்து கொண்டிருந்தாலும், என்னோட வாழ்க்கை வந்து ஒரு நாள் நகர்த்துவதே மிகப்பெரிய தொல்லையாக இருந்தாலும், என்னுடைய துக்கம், கவலை, சங்கடம், ஆரோக்கியம், நோய்கள் இது எல்லாமே முத்தி போய் மகா மோசமான நிலையில நீங்க இருந்தாலும் உங்களுடைய பிலீவ் அந்த பிரபஞ்ச சக்தி நான் தாங்கக்கூடிய அளவுக்கு தான் இது எல்லாமே எனக்கு கொடுத்துட்டு இருக்குது. இதுக்கு அப்புறமா ஒரு பிரம்மாண்டத்தை, ஒரு அற்புதத்தை, மிகப்பெரிய ஒரு வெற்றிய, இந்த வாழ்க்கையோட மிகப்பெரிய மாற்றத்தை எனக்கு தரப்போகுதுங்கிற அந்த இடத்துல உங்களுக்கு வலுவான ஒரு நம்பிக்கை வந்து உங்களுக்குள்ள இருக்கும். ஏன்னா கடவுளையே மாத்திட்டு போற அளவுக்கு மக்களோட மனசு வந்து இன்னைக்கு இருக்குது. ஒரு கடவுளை கும்பிட்டு இருக்கிறான், ஒரு கடவுள் பத்தி நம்பிட்டு இருக்காங்க அப்படின்னா அவருக்கு நடக்க வேண்டிய அந்த நல்ல நிகழ்வுகள் வந்து நடக்கல அப்படின்னா அவர் என்ன பண்ண கடவுளையே சேஞ்ச் பண்ணிட்டு போயிடுறாரு. சோ அந்த அளவுக்கு வந்து ஒரு மோசமான மனநிலையில வந்து மக்கள் இருக்கிறாங்க. அந்த இடத்த வந்து நம்ம முழுசா உடைச்சு எரிஞ்சு அந்த நிகழ்வை வந்து நம்ம மாற்றி அமைச்சு நம்ம எதை நம்புறோமோ, எதுகிட்ட நம்ம விஷயத்த சொல்றோமோ, எப்பேற்பட்ட ஒரு நபர்கிட்ட நம்ம விஷயத்த சொல்றோம் அப்படிங்கிற அந்த தெளிவு வந்து உங்களுக்குள்ள இருக்கணும். அந்த கிறிஸ்டல் கிளியராக ஒரு ஓடையில் வரக்கூடிய அந்த தண்ணியோட தெளிவை போன்று, கடலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த தண்ணியோட தெளிவை போன்று
ஏன்னா ஒரு சில பீச்ல வந்து பார்த்தோம்னா தெரியும். கீழ வந்து அந்த கல்லு, மண்ணெல்லாம் வந்து அப்படியே கிளியரா தெரியும். ஆனா அதோட ஆழம் வந்து 50 அடி உயரமா இருக்கும். 50 அடி உயரத்துல இருந்து பார்க்கும்போது, கீழ இருக்கிற கற்கள் வந்து நமக்கு சுத்தமா தெரியுது அப்படின்னா, அப்ப அது எவ்வளவு ஒரு பியூரான வாட்டராக இருக்கணும். எவ்வளோ கிறிஸ்டல் கிளியரான ஒரு சுத்தமான தண்ணியா இருக்கணும். ஸோ அந்த நிலையில நம்மளோட மனச நம்ம மாற்றி அமைக்கணும். அந்த நம்பிக்கையோட அளவு அந்த அளவுக்கு இருக்கணும். அது எப்போ உங்களுக்கு அதிகமான நம்பிக்கை இருக்கணும் அப்படின்னா, எப்பல்லாம் உங்களுக்கு கஷ்டம் அதிகமாகுதோ, அப்பல்லாம் அந்த நம்பிக்கை இருக்கணும். ஏன்னா, ஒரு பெரிய கஷ்டத்துக்கு அப்புறம் தான், ஒரு தெளிவுக்கு அப்புறம் தான், ஒரு பயிற்சிக்கு அப்புறம் தான், ஒரு சக்சஸ்ங்கிறதே வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. அப்போ உங்க வாழ்க்கை வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போது, ஒரு இடத்திலிருந்து நம்ம இன்னொரு இடத்துக்கு பயணிக்க போறோம். இந்த வாழ்க்கை முழுமையாக நம்மளை திருப்பி போட போகிறது. அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு சோதனைகள் கொடுக்கப்படும். இதுதான் உண்மை. என்ன நடக்கும்? உங்களுக்கு அந்த ட்ரையல் வெர்ஷன். உங்கனால அத தாங்க முடியுமா? உங்கனால வந்து அந்த இத வந்து கையில எடுத்து நடக்க முடியுமா? உங்கனால அத கையில புடிக்க முடியுமா? அப்படிங்கிற அந்த ட்ரையல் தான் உங்களுக்கு வேதனையாகவும், நஷ்டமாகவும், தொல்லையாகவும், உங்களோட முழு அழிவாகவும் உங்களுக்கு காண்பிக்கப்படுது. அப்போ ஒரு கஷ்டம் வந்துருச்சு, நமக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா, நம்ம என்ன பண்றோம்னா, கடவுளையே மாத்திர்றோம். எப்பேர்ப்பட்ட ஒரு மனசு பாருங்க. இல்லையா? எப்பேர்ப்பட்ட ஒரு மனசு. ஸோ இந்த இடத்த நம்ம வந்து சரிப்படுத்தணும். சரிப்படுத்தி, அந்த பிரபஞ்ச சக்தியோட அந்த முழு நம்பிக்கையும் நம்ம வந்து நமக்குள்ளார ஸ்ட்ராங்காக மாற்ற வேண்டும். அதுதான் அந்த ப்ரேயரோட வேல்யூவேஷன். அந்த ஒரு ப்ரேயர் வந்து நீங்க வந்து ஒருத்தர் வந்து உங்கள்ட்ட வேலைக்கு இருக்கிறாரு அப்படின்னா, உங்ககிட்ட வந்து அவர் வந்து ஒரு முழு நம்பிக்கையான ஒரு நபராக இல்லை. அவர கேஷ் டேபிள்ல உட்கார வைப்பீங்களா? உட்கார வைக்க மாட்டீங்க இல்லையா? அதே வந்து ஒரு நபர் வர்றாரு, அவரு ஆத்மார்த்தமா எல்லா வேலையும் செய்றாரு. உங்களுக்கு அவர் மேல பெரிய ஒரு நம்பிக்கை வருது. அந்த நம்பிக்கை வந்து தர்ற அளவுக்கு அவர் நடந்துக்கிறாரு. அவரோட செயல்கள், நடைமுறை. அப்ப அந்த அந்த இடத்துல அவருக்கு என்ன அந்த நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடியது அப்படிங்கும்போது ஒழுக்கம். இல்லையா? அதே மாதிரி வந்து அந்த தூய்மை தன்மை, அந்த கிளாரிட்டி அதெல்லாம் பார்த்து தான் நீங்க என்ன பண்றீங்க, உங்களுடைய நம்பிக்கைக்கு உரிய ஒரு ஏன்னா அது அந்த நபர் வந்து உங்களோட வந்து திடீர்னு இணைந்த அந்த நபர் வந்து உங்களோட தாய் வழி சொந்தமோ, தந்தை வழி சொந்தமோ, உங்களுடைய வேற எந்த ஒரு அடிப்படையுமே இல்லாத ஒரு நண்பராகவோ இல்ல. அந்த நபர் வந்து முழுக்க முழுக்க ஒரு புது நபர். அந்த சம்பந்தமே இல்லாத ஒரு நபர் தான் உங்கள வந்து அணுகியிருக்கிறாரு. ஸோ அத அணுகுனது மட்டும் இல்ல, அவரு உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய ஆளாகவும் மாறியிருக்கிறாரு. நீங்க எந்த சீட்ல உட்கார்ந்திருப்பீங்களோ, அதே சீட்ல அவரு உட்கார்ந்து வொர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த இடத்த, இந்த சூழ்நிலைய ஒரு மனுஷனே குடுக்க முடியும் அப்டின்னா, இந்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு குடுக்குமா? குடுக்காதா? நிச்சயமா உங்க வாழ்க்கையில பல மாற்றங்கள வந்து ஏற்படுத்தக்கூடியதாகத்தான் இருக்குது. ஆனா, நமக்கு வந்து நம்ம அதை பற்றிய நம்பிக்கை குறைவுனாலயும் அந்த மாரி தான். ஒருத்தன் வந்து நெறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணுனாலும், கேஷ் டேபிள்ல வந்து நீங்க உட்கார வைக்க மாட்டீங்க. ஏன்னா, அவன பத்திய உங்களுக்கு சரியான நம்பிக்கை இல்லன்னு அர்த்தம். இந்த இடம் தான் அங்க ஏற்படுது. உங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனை, அந்த கடவுளுக்காக நீங்க செய்யக்கூடிய அந்த நிகழ்வுகள், உங்களுக்குள்ளாலேயே உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இல்லாம, நீங்க ஏதோ கிடைச்சா போதும். எதையாவது நமக்கு வந்துட்டா போதும். எப்படியாவது இந்த நிகழ்வு நடந்துட்டா போதும். அப்படிங்கிற ஒரு மனநிலையில அத செய்றீங்க. நீங்க யார்ட்ட உங்களுடைய கோரிக்கைய வச்சிருக்கீங்கங்கிற அந்த ஒரு தெளிவு கூட உங்களுக்கு கிடையாது. என்ன ப்ராப்ளம்? அப்படிதானே?
உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா, உங்க பேங்க் மேனேஜர்ட்டயோ, இல்ல உங்க பக்கத்து வீட்டுக்காரர்ட்டயோ, உங்க வீட்டுக்காரர்ட்டயோ, உங்க ரிலேட்டிவ்ட்டயோ போய் சொல்லல நீங்க. நீங்க வந்து அங்க முறையிடல. உங்க தேவைகள அங்க கேட்கல நீங்க. ஏன்னா, அத வந்து நம்ம நம்பாம இருக்கலாம். அந்த அந்த நபர்கள் வந்து நமக்கு உபயோகமாக மாறுவார்களா? மாறமாட்டார்களா? அப்படிங்கிறதுல நமக்கு வந்து நெறைய நம்பிக்கை குறைவு வந்து நமக்குள்ள இருக்கலாம். அதனால தப்பே கிடையாது. ஏன்னா, அவங்களும் சாதாரண மனிதர்கள். நீங்களும் சாதாரண மனிதர். ஆனா, நீங்க யார்ட்ட கொண்டு போய் உங்க பிரச்சனைய சொல்லியிருக்கிறீங்க? யார வந்து நீங்க நம்புறீங்க? யார வந்து நீங்க வழிபடுறீங்க? அப்ப அந்த ஒரு பிரம்மாண்டத்த வந்து நம்ம வந்து அணுகிட்டோம் அப்படின்னா, இன்னைக்கு பயங்கர கஷ்டமா இருந்தாலும், இந்த கஷ்டத்துக்கு அப்புறம் நன்மைகள் நடக்கப் போகுது. நன்மைகள் வந்து நம்ம வாழ்க்கையில வரப்போகுது. அப்படிங்கிறதுல வந்து நம்ம 100% தெளிவாக இருக்கணுங்கிறது தான் முக்கியம். அந்த பிலீவ் நம்பிக்கை. அதுல வந்து நம்ம முழுசா இருக்கணும். அப்ப அந்த மாதிரி வந்து நமக்கு என்னெல்லாம் கஷ்டம் வருதோ, அப்பதான் நம்ம நம்மள ஒரு மிகப்பெரிய பயிற்சிக்குள்ளார நம்மள கொண்டு போணும். அந்த பயிற்சி வந்து அந்த கடவுள் மேல இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கைய 100% 1000% நீங்க மாற்றி வைத்திருந்தால், அந்த நிகழ்வு உங்களுக்கு எப்போ என்ன குடுக்கணுமோ, அந்த காலகட்டத்துல சரியான இடத்துல, சரியான நிகழ்வ வந்து முழுசாக கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா, நம்ம வரம்போது எதுவுமே கையில கொண்டு வரல. உங்ககிட்ட ஏதாவது இருந்துச்சா? உங்க அம்மாவோட வயிறுலருந்து நீங்க வெளிய வந்து, இந்த பூமிய பார்க்கும்போது உங்க கையில ஏதாவது இருந்ததா? ஒரு 10 தங்க காசோட வந்தீங்களோ? இல்ல ஒரு மேஜிக் ஸ்டிக்கோட வந்தீங்களா? எதுவும் இல்ல இல்லையா? வெறும் கையோட தான் நம்ம வந்து வந்திருக்கோம். அந்த கையிலயும் ஒண்ணுமே இல்ல. அப்போ இந்த வளர்ந்து இன்னைக்கு வந்து ஒரு ஆளாக மாறி, கொஞ்சம் பொருட்கள்லாம் இருக்கக்கூடிய, கணவன், மனைவி, குழந்தைகள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நிகழ்வுக்குள்ளார இன்னைக்கு நீங்க இருக்கிறீங்க. இன்னைக்கு உங்க கையில நெறைய விஷயம் இருக்கு. இல்லையா? உங்களுக்கு தெரிஞ்சு உங்க கையில நெறைய பொருட்கள் வந்து இன்னைக்கு இருக்குது. அப்ப எதுவுமே இல்லாம வெறும் கையோட வந்த உங்ககிட்ட, இன்னைக்கு ஏதோ எல்லாம் வந்து உங்க கையில நீங்க கை நீட்டுனா உங்க கையில வரக்கூடிய அளவுக்கு, ஏதோ சம்திங் எல்லாம் நீங்க வந்து ஏற்படுத்தி வச்சிருக்கிறீங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு உருவாகியிருக்கு. இந்த உருவாக்கப்பட்ட இந்த உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த நிகழ்வுகள் எல்லாமே வந்து உங்களால தான் உருவாச்சுன்னு நீங்க நம்புறீங்களா? உங்களோட முயற்சியினால தான் இதையெல்லாம் உங்களுக்கு கிடைச்சதுன்னு நம்புறீங்களா? இல்ல இல்லையா? எல்லாம் வந்து அந்த கடவுள் வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா நீங்க என்ன இல்ல சூழ்நிலை கடவுள் கொடுத்தது. இருக்கிறீங்களோ எஸ் சார். இல்ல இறைவன் கொடுத்தது சார். எல்லாமே அந்த கடவுள் வந்து நம்ம கையில கொடுத்ததுதான். இனி நம்ம போகும்போது நம்மனால எதையும் எடுத்துட்டு போக முடியாது. அப்பவும் நம்ம வெறும் கையோட தான் போறோம். இல்லையா? ஒரு ராஜா வந்து அவரோட பேர் நான் டக்குன்னு மறந்துட்டேன். ஞாபகம் வரல. அ கலீலியோ அந்த அந்த மாரி ஏதோ ஒரு பெரிய நபர். அவர் வந்து இறந்ததுக்கு அப்புறமா அவ அ கலீலியோ சம்திங் ஒரு பெரிய பிரின்சஸ், பெரிய ராஜா, ஒரு கிங். அவர் வந்து பயங்கரமான ஆட்சி செஞ்சு மக்களை எல்லாம் இது பண்ணி, பல அவரு நடக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து பல வைரங்களையும், வைடூரியங்களையும் எல்லாத்தையுமே படைத்த ஒரு பெரும் மனிதராக அவர் இருந்திருக்கிறார். பெரும் ஆட்சி வந்து அவர் செஞ்சிருக்கிறாரு. அப்ப அவர் இறந்து போறதுக்கு முன்னாடி அவரோட எல்லாத்தையும் கூப்பிட்டு அவர் என்ன சொன்னாருன்னா, "நான் இன்ன வரைக்கும் எத்தன கஜானால எவ்வளவு கோடி கோடியா பணம் சம்பாதிச்சு வச்சிருக்கிறேனோ, அத வந்து ரோட்ல அப்படியே நான் என்ன கொண்டு போற இடம் போகும்போது, அத அப்படியே கொட்டிட்டே போணும். அதுக்கப்புறமா அவங்க எடுத்து வச்சுட்டாங்கன்னு வைங்க. ஆனாலும் அத வந்து அப்படியே கொட்டிட்டே போணும். என்னோட 2 கைகளையும் வந்து அந்த பெட்டிக்கு வெளிய தொங்கிட்டு இருக்கிற மாரி பண்ணிறணும்." அப்படின்னு சொல்லிட்டு அவரு இறந்துடுறாரு.
சோ அந்த கேள்வி இறக்கும் பொழுது அவங்க வந்து அதுக்குண்டான விளக்கத்தையும் அவர்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. அப்ப அவரு ஏன் அந்த மாதிரி செஞ்சாரு அப்படின்னு பார்க்கும்போது, நான் வரும்போது என் கைகள் வந்து எதுவுமே இல்லாம தான் இருந்தது. இன்னைக்கு நான் இறந்து விட்டேன். இப்பவும் என் கையில ஒண்ணுமே இல்ல. ஆனா நான் எவ்வளோ சம்பாதிச்சேன், எவ்வளோ என்கிட்ட இருக்குதுன்னு பார்க்கும் பொழுது, இந்த வைடம், வைடூரியம், இந்த மாரி தங்கம் இதெல்லாம் இவ்வளவும் நான் வச்சிருக்கிறேன். இவ்வளவும் என்கிட்ட இருக்குது. ஆனா என்னோட கைகள் வந்து இன்னைக்கு சுத்தமாக எந்த ஒரு பொருளும் இல்லாத வெறும் கையாக தான் நான் போய்க்கிட்டு இருக்கிறேன். அப்படிங்கிறத மக்களுக்கு நீங்க வந்து எடுத்து சொல்லணும். அப்படின்னு அவர் சொல்லிட்டு அவர் இறந்தார். சோ அப்பேற்பட்ட அவ்வளவு ஒரு பெரும் ராஜா, அவரே வந்து இந்த விஷயத்த சொல்றாரு அப்படின்னா, எவ்வளவு ஒரு அறிவுபூர்வமான நிகழ்வு. அப்ப அந்த கடவுள் வந்து நமக்கு என்ன குடுக்குறாரு, எப்படி குடுக்குறாரு, அத வந்து என்ன மாதிரி நம்ம வாங்குறோம், அத எப்படி உபயோகப்படுத்துறோம். சரி, ஓகே. நம்மளோட சிஸ்டமேட்டிக் நம்ம என்ன கத்துக்கிட்டோம், நம்ம அத வச்சு எப்படியெல்லாம் சரிப்படுத்த முடியும் அப்படிங்கிறதுல வந்து நம்ம தெளிவா இருக்கணும். ஏன்னா, கடவுள் நம்பிக்கை, பிரேயர் இல்லாம எந்த ஒரு படிக்கட்டையும் உங்கனால அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகவே முடியாது. அப்ப முழுக்க முழுக்க அந்த அஸ்ஸலாமு அலைக்கும் சார். எஸ். வலைக்கும் சார் சொல்லுங்கம்மா. எல்லாம் விதிப்படிதான் நடக்குதுன்னு சொல்றாங்களா சார்? அப்புறமா அதுக்கு பின்னாடி ஒரு ப்ராவர்ப் சொல்றாங்க, விதியை மதியால் வெல்லலாம். அது எப்படி சார்? அதை பத்தி கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க சார். நேத்து நேத்து கிளாஸ் அட்டெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, இதுக்கான விளக்கம் வந்து நான் நேத்தே குடுத்திருந்தேன். அப்படியா சார்? எஸ். ஓகே சார். கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லுங்க சார், ஒரு 2 வரியில. இந்த விதி மதியால் வெல்வது அப்படிங்கிறதும், இந்த விதி வந்து முன்னமே எழுதப்பட்டதுங்கிறது ஒரு ஸ்பாட்டா, ஒரு சக்தி பூர்வமான ஒரு நிகழ்வு வந்து நேத்து நாங்க பேசியிருந்தேன். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல 2 விதமான உலகம் இருக்குது. ஒரு உலகம் வந்து நம்மளுடைய சூக்ஷ்மமான ஒரு உலகம். ஒரு நூதன உலகம். அதாவது பிரசன்ட் நம்ம இருக்கக்கூடிய ஒரு உலகம். நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்ட இன்னொரு உலகம் இருக்குது. அது வந்து இந்த பூமியிலேயே அவர்களும் இங்க வாழ்ந்து கொண்டே இருக்கிறாங்க. அந்த வாழக்கூடியவங்க வந்து நம்மளோட சேர்ந்து அவங்களும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த வாழக்கூடிய நபர்கள், அந்த உலகம் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு உலகம். அது மெயினான உலகம். அந்த மெயினான உலகத்துல வந்து போறவங்க தான் ஞானிகள், மகான்கள், சித்தர்கள், அறிவிப்பாளர்கள், போதகர்கள். இவங்கெல்லாம் வந்து எப்போ அந்த இடத்த வந்து தொடுறாங்களோ, அப்பதான் வந்து அவங்க வாழ்க்கை வந்து அந்த நிறைய நிகழ்வுகளை, அதாவது ஒரு படிப்பறிவே இல்லாத ஒரு நபர் நிறைய புத்தகங்களை எழுதினவராக மாறுவார். எந்த விதமான யுக்தியுமே இல்லாத மனிதர் மிகப்பெரிய யுக்திகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசிரியராக மாறுவார். அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, இந்த மெய் ஞானத்தை அடைவது அப்படிங்கிறது தான். அதுக்கு வந்து இன்னொரு உலகத்துல பிரவேசிக்கணும். நம்ம இங்கிருந்து அந்த உலகத்துக்கு போகணும். அதுக்கான நம்ம பயிற்சியை நம்ம செய்யும் போதுதான், அந்த உலகத்தை நம்ம உணரும் பொழுதுதான் நமக்கு வந்து அது உணரப்படும். அது எப்படின்னு கேட்டா, தேவர்கள், நல்ல எனர்ஜி, கெட்ட எனர்ஜி, கெட்ட விஷயங்கள் எல்லாம் நிறைஞ்ச ஒரு இடம் அது. அப்ப அதுல வந்து நிறைய நன்மை தரக்கூடிய நல்ல தேவதைகளும் இருக்கிறாங்க, தேவர்கள் இருக்கிறாங்க, நல்ல சக்தி இருக்கு, கெட்ட சக்தி இருக்குது. அதுல பல மதங்கள்லாம் அதுக்கு பல பெயர்கள்லாம் அதுக்கு ஒரு பெயர் வச்செல்லாம் அழைக்கப்படுது. அதுக்கான எல்லா இதுவும் வந்து எல்லா கிரந்தங்களிலும் சொல்லப்பட்டிருக்கு. எல்லா இதுலயும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய எல்லா மெத்தட்லயுமே வந்து அந்த மாதிரி ஒரு சம்திங் வந்து ஒரு எனர்ஜி வந்து நம்ம கூட இருக்குது. அதாவது உங்களுக்கு ஷார்ட்டா புரியும்னா ஷைத்தான். அது வந்து கூடயே இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வு. அப்ப என்னன்னா, நமக்கு அறியாம, நம்ம புரியாம, நமக்கு மறைக்கப்பட்ட ஒரு உலகம் வந்து நம்மளோடயே உட்கார்ந்துட்டு இருக்குது. அந்த ஆட்கள் வந்து நம்மளோடயே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. சோ இந்த மெயினான சக்திய வந்து நீங்க பெறும் பொழுது, அவங்கள நீங்க தொடர்பு கொள்ளக்கூடியவர்களாக மாறுறீங்க. அந்த உலகத்துக்குள்ளார நீங்க வாழக்கூடியவர்களாக,
அங்க வந்து பிரயாணம் செய்யக்கூடிய நபர்களாக நீங்க மாறுறீங்க. இப்ப இந்த இதுக்கும் இந்த விதிக்கும் என்ன சார் சம்பந்தம் அப்படின்னா, ஆக்சுவலா நம்மளுடைய 1000 நாட்கள் அவங்களுடைய ஒரு நாள். இதுதான் இந்த விதி. விதியோட டெஃபினிஷன். எப்படி உங்களுக்கு விதி வந்து நிர்ணயிக்கப்பட்டது அப்படின்னா, இதுதான் அதோட உண்மையான வழி. நம்ம 1000 நாள் இங்க வாழ்றத அவங்க ஒரு நாள் நம்மள பத்தி ஆல்ரெடி பதிவு பண்ணிடுறாங்க. சோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்மள பத்திய நம்ம மொத்தமா வந்து ஒரு 70 வருஷம் இல்லைன்னா 90 வருஷம் நம்ம இந்த உலகத்துல வாழ்றோம் அப்படின்னா, பாருங்க. ஏன்னா 1000 நாட்கள், 1000 வருடங்கள் நம்மளுடைய ஒரு அவங்கள சம்மதிச்சு ஒரு வருடம். நம்ம வந்து 1000 வருஷம் வாழணும். அப்ப நம்ம ஒரு 70 வருஷம் நம்ம வாழ்றோம்னா, என்ன கால்குலேட் பண்ண முடியும்? 0.07 இயர்ஸ் இல்லையா? அப்போ அந்த ஒரு அத்தனை கம்மியான நாட்கள் தான் அந்த பக்கத்துல இருக்குது. சோ அந்த நிகழ்வ வந்து நம்மளோட வாழ்க்கைய வெரி சிம்பிளா அவங்க வந்து சுருக்கி எழுதி வச்சிடுறாங்க. அதுதான் விதி. அதுதான் வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த நிர்ணயிக்கப்பட்ட நிகழ்வுகள். அப்ப இதுல வந்து அப்போ ஆல்ரெடி எல்லாமே இருக்குது. அந்த பிரயாணத்தை நீங்க மேற்கொள்ளும் பொழுது உங்களோட வாழ்க்கையில நீங்க என்னெல்லாம் தப்பு பண்ணுவீங்க, நீங்க எப்படியெல்லாம் வந்து சரியா வாழ முடியும் அப்படிங்கிறத நீங்க அங்க போய் படிச்சுக்கலாம். சோ அத தெரிஞ்சுட்டு இங்க வந்து நீங்க வந்து இந்த உலகத்துல ரொம்ப தூய்மையா எப்படி வாழணும், அத வந்து அந்த மெயினான நிகழ்வ வந்து மெயின் ஞானத்தை பெற்றவர்கள் அங்க போய் பார்த்தவர்கள் சொல்லப்பட்ட நிகழ்வுகள் தான் இந்த ஒழுக்க நெறிமுறைகள். ஒரு மனுஷன் வந்து இந்த மதம் அப்படின்னு எடுத்துட்டாலே என்ன சொல்லுது, நீ கத்தி எடுத்துட்டு போய் சண்டை போடுன்னு சொல்லாது. அமைதியா இரு, தியானம் பண்ணு, உன் மனசை வந்து ஒருநிலைப்படுத்து, நீ வந்து எல்லாத்துக்கும் பொறுத்துப்போ. இதையெல்லாம் ஏன் சொல்றாங்க அப்படின்னா, இந்த விஷயம் வந்து ஏன் சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா, அங்க போய் பார்த்துட்டு வந்து சொல்லிட்டாங்க. அந்த இடத்துல வந்து கேட்டுட்டு வந்து சொல்லிட்டாங்க. சோ அதனாலதான் அவங்களோட அனுபவம், நீ இப்படியெல்லாம் தப்பு பண்ணக்கூடிய மனிதராக இருப்பாய், இந்த இதெல்லாம் உங்களுக்கு வந்து இனி ஃபியூச்சர்ல நடக்கும், அதையெல்லாம் நீங்க வந்து கரெக்ஷன் பண்ணிக்கங்க. இந்த நிறைய அழிவுகளுக்கு காரணமே வந்து மனிதர்கள் வந்து இவ்வளவு தவறான மனிதர்கள் மாறுவதன் மூலமாகத்தான் இந்த உலகத்துல நிறைய அழிவுகள் வந்து வருகிறது. அதனால ஒழுக்கமான நிர்ணயிக்கப்பட்ட அந்த ஒரு சுத்தமான ஒரு கிறிஸ்டல் கிளியரான வாழ்க்கைய வாழ்றதுக்கு நீங்க கத்துக்குங்க. நீங்க தூய்மையானவரா இருங்க, ஒழுக்கமானவரா இருங்க, எண்ணங்கள்ல தெளிவா இருங்க அப்படின்னு அந்த மெய் ஞானத்தை அடைந்த அனைத்து நபர்களுமே அவங்களோட அனுபவத்தை இங்க சொல்லியிருக்கிறாங்க. சோ அதுதான் அந்த ஒழுக்க நெறி அப்படிங்கிறது. அப்போ முழுக்க முழுக்க இது அடிப்படையில என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம எந்த அளவுக்கு ஒழுக்கமா தெளிவா அந்த கடவுளோட அனுகிரகத்தோட அந்த கடவுளை வந்து நம்பிக்கையோட நம்ம இருக்கிறோமோ, ஆன்மீகத்துல இருக்கிறோமோ, அந்த அளவுக்கு வந்து அந்த உலகத்துக்கு நம்ம நிறைய விஷயத்த மாற்றி அமைக்க முடியும். நமக்கு எழுதப்பட்ட நிறைய நிகழ்வுகள் வந்து நம்ம விதிகளை வந்து மாத்த முடியும். அப்போ இங்கதான் வந்து விதியை மதியால் வெல்வது மெயினான மதி. புரியுதுங்களாம்மா? ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. இவங்க சொல்ற அறிவியல் புக்கை வச்சு நீங்க ஜெயிக்க முடியாது விதிய. சார் ஏன்னா நம்ம அந்த இஸ்லாமே ஒரு இது வழி நடத்துறது இல்லை சார். அதை வச்சு நம்ம ப்ராப்பரா வழி நடத்துறோம். இருந்தாலும் எனக்கு அந்த ஒரு டவுட் இருந்தது, அதுதான் கேட்டேன். அந்த தேங்க்யூ சார். அவங்க உணர்ந்த உணர்வை வந்து நீங்களும் உணரணும். அவ்வளவுதான் விஷயம். ஓகே சார். அவங்க அளவுக்கு நீங்க வந்து சுத்தமாகவும் சிந்தனைகளை வந்து தெளிவாகவும் அதை உணரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ளாரையும் அந்த டிராவல் வர ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம எங்க இருக்கணும், எங்க வாழணுங்கிறது இந்த கூடு விட்டு கூடு பாயிற மாதிரி, நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போற மாதிரி, அதை எல்லாமே வந்து நம்மனால செய்ய முடியும், நம்மனால பிரயாணிக்க முடியும், நம்ம அந்த இடத்துக்கு போகவும் முடியும். உங்களோட பயிற்சியும் உங்களுடைய அந்த மனநிலையும் உங்களுடைய மாற்றங்களும் தான் அதை எல்லாமே உங்களுக்கு கொடுக்கும். அவங்க அந்த டிராவலை தான் அவங்க வந்து முழுசா பண்ணியிருக்காங்க. எஸ்மா. ஓகே சார். நான் நினைக்கிறது என்னதான் தெரியுமா சார், நம்மளுடைய 5 கடமைகள் சரியா செஞ்சாலே ஒழுக்கமானவர்கள், அவ்வளவுதான். ஹஜ்ஜு முடிச்சாச்சு. மற்றபடி 4 கடமை இருக்கிறது
கல்மா ஓதணும், நமாஸ் படிக்கணும், நோன்பு இருக்கணும், ஜக்காத் செய்யணும். அதுல பர்ஃபெக்டா இருந்துட்டாலே நம்ம மற்றதெல்லாம் திங்க் பண்ணவே தேவையில்லைன்ற அந்த ஒரு வழிபாட்டுல நான் போயிட்டே இருப்பேன் சார். இன்ஷால்லா. எதுவா இருந்தாலும் நீங்க எதை செஞ்சாலும் அந்த சக்தியை, அந்த பிரபஞ்ச சக்தியை, இந்த எல்லாத்தையும் ஒருநிலையாக ஆட்சி செய்யக்கூடிய அந்த சக்தியை நீங்க நம்பக்கூடியவங்களாக இருக்கணும். அந்த நம்பிக்கை வந்து உங்களுக்குள்ள தெளிவா இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா அதான் எல்லாமே சார் இப்பெல்லாம் என்ன ஆகுது சார், நான் நினைக்கிறேன் அது நல்லபடியா முடிஞ்சிருது. நம்ம தேடி போக வேண்டிய அவசியமே இருக்கிறது இல்ல சார். அதுதான் ஒரு மிரக்கலா இருக்கு வாழ்க்கையில. அல்ஹம்துலில்லாஹ் நம்ம ஒரு நினைச்சிட்டா அது வந்து 100% ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கு நமக்கு முன்னாடியே வந்து வழி திறந்துருது. அது ஒரு பெரிய எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் சார் லைஃப்ல. அதுதான் இந்த அட்வான்ஸ் கிளாஸோட ரொம்ப பெரிய ரிசல்ட்டே அதான். அதுல அதனால அவரு பிராக்டிஸே பயிற்சியே பண்றது இல்ல சார். பண்ணலைனாலும் ஏன் அதுதான் தெரியல. நான் பண்றதுக்கே எனக்கு தெரிய மாட்டேன்டா. வெறும் நான் பண்றது அந்த ஸ்பீடு நம்ம இதுதான் சார். ஆமா. மார்னிங்ல ஏன்னா பண்றேன். அது நம்ம ஒண்ணுதான் வந்து பண்றேன். பயிற்சியே பண்ணலைனாலும் கூட நம்மளோட வாழ்க்கையும் நம்மளோட சுற்றமும் பயங்கரமா சேஞ்சஸை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்குது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் நடந்துகிட்டே தான் இருக்குது. இந்த ஒரு 15-20 கண்டிப்பா. டேஸ்ல சார் அல்ஹம்துலில்லாஹ் நான் சின்ன சின்ன விஷயம் நினைச்சா கூட என் எதிரிலேயே அப்படி அப்படியே வருது சார். அது எஸ் வந்து எனக்கு அதெல்லாம் மிராக்கல் சொல்றதா, அல்லாஹ் நம்ம மேல வச்சிருக்க கருணைன்னு சொல்றதா, ஒண்ணுமே புரியல. அல்ஹம்துலில்லாஹ் சாட்டிஸ்ஃபைடா கிடைக்கிறத வச்சுட்டு சந்தோஷமா போறோம் சார். அல்ஹம்துலில்லாஹ். அது ஒரு பெரிய மிராக்கல் தான் சார். கண்டிப்பா. அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா நம்மளுடைய மனசு அந்த அளவுக்கு வந்து நம்ம இந்த கிளாஸை பொறுத்த வரையிலும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிக்கிறோம். டைம் ஆயிடுச்சு. நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஒரு மெடிடேஷன் இருக்குது. அது வந்து எப்படி வந்து இந்த ப்ரேயரை பெர்ஃபெக்டா நம்ம மெடிடேஷன் மூலமாக முயற்சி செய்யறது அப்படிங்கிற அடிப்படையில வந்து இன்னைக்கு இதை நம்ம சொல்ல போறோம். ஏன்னா இதுல வந்து சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு முரணா தெரிஞ்சாலுமே நீங்க வந்து அதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஏன்னா இது பிரபஞ்ச சக்திகிட்ட நம்ம ஒரு பிரம்மாண்டத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய இடம். இதுல வந்து இங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன நிகழ்வுகளை வச்சு சின்ன சின்ன விஷயங்களை நம்பி நீங்க வந்து நிறைய மிஸ் பண்ணியிருக்கிறீங்க. இதையெல்லாம் கடந்து ஒரு பிரம்மாண்டத்தை நோக்கி ஒரு மிகப்பெரிய பயிற்சியும் மிகப்பெரிய டிராவலையும் நம்ம வந்து பயணிச்சுட்டு இருக்கிறோம். ஏன்னா அந்த பிரபஞ்ச சக்திங்கிறது ஒண்ணு. அது வந்து மிக பெருசு. அது எப்படி இவ்வளோ நீளமான எஸ் நீளமான நிகழ்வுகளை வந்து நமக்கு கொடுத்திருக்குது அப்படிங்கிறதும் அதுல வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டங்கள் வந்து எல்லாமே அதுல இருக்குது. ஸோ அந்த நிகழ்வை நோக்கி நம்ம பயணிக்க போறோம். அதற்கான பயிற்சி வந்து இன்னைக்கு நம்ம எடுத்துக்க போறோம். அப்ப நம்ம என்ன பண்றோம்னா எல்லாருமே க்ளோஸ் யுவர் ஐஸ். உங்க கண்களை மூடி நார்மலா நீங்க உட்கார்ந்துக்குங்க. ரிலாக்ஸா இருங்க. உங்க சவுண்ட் எல்லாம் மூட்டு போட்டுருங்க. அதே மாதிரி உங்களை சுத்தி யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் அவாய்ட் பண்ணிருங்க. முடிஞ்சா தனிமையில உட்காருங்க. ஒரு பிரம்மாண்ட சக்திய ஒரு பிளெஸ்ஸிங்க நமக்குள்ள நம்ம கொண்டு வரக்கு முயற்சி செய்யலாம். யாரெல்லாம் ரெடினா எஸ் போடுங்க, கையை தூக்குங்க. எஸ் சார். எஸ் ஓகே ரெடி. இப்போ ஃபர்ஸ்ட் நாம வந்து கேலக்சியில இந்த பூமியை விட்டு வெளியே போறதுக்கான பயிற்சியை வந்து நம்ம செய்வோம். அட்வான்ஸ் முடிச்சவங்க நீங்க வேணா வந்து நம்ம ரோலிங் மெத்தடை யூஸ் பண்ணிக்கிங்க. ஏன்னா உங்களுக்குள்ளார அந்த வரக்கூடிய அந்த எனர்ஜி இன்னும் 1000 மடங்கு அதிகமாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால நீங்க வந்து நீங்க மட்டும் அதை வந்து யூஸ் பண்ணிக்கங்க. புதுசா இருக்கிறவங்க ஜஸ்ட் ஒன்று கேட்டுக்குங்க. நம்மளுடைய அட்வான்ஸ் முடிக்காதவங்க நீங்களும் வந்து சும்மா உட்காந்து அந்த உணர்வுகளை மட்டும் உங்களுக்குள்ளார உணருங்க. நீங்க வேணா டேப்பிங் பண்ணிக்கலாம். ஓகே. பட் அதுல வந்து ஹை லெவல் எனர்ஜியை உணர்றவங்க வந்து நீங்க நம்மளுடைய அட்வான்ஸ் முடிச்சவங்களா இருப்பீங்க. உங்க உடம்புல சில மாற்றங்கள் வரலாம். சில சக்தி உள்ள போகும்போது உங்களுக்கு ஏதாவது ஏற்படலாம். உடனடியாக என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருங்க. வீடியோ ஆன் பண்ணி வந்துருங்க. உங்களை கரெக்ஷன் பண்ணிடுறேன். ஓகே. ஏன்னா அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு எனர்ஜியை உங்களுக்குள்ளார நம்ம இறக்க போறோம். அப்ப எல்லாம் ரெடியா? ரெடி சார். ரெடி. எஸ் சார். ஓகே சார். இத வந்து எஸ் சார்.
ஓகே, க்ளோஸ் யுவர் ஐஸ். உங்களுடைய கண்களை மூடி உங்களுடைய இரு கால்களையும் நிலத்தோடு பதித்து உங்கள் முதுகுத்தண்டை நேராக வைத்து அமர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு காற்றிலும் உங்களுடைய உடலும் மனமும் மிக ஆரோக்கியமாக மாறிக்கொண்டே இருக்கிறது. உங்களுடைய அந்த உடலானது இந்த பூமியில பதிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய உடலும் மனமும் உங்களுடைய ஓரொரு காற்றிலும் மிக ஆரோக்கியமாக மாறிக்கொண்டே இருக்கிறது. இப்ப இந்த பூமியில பாடி உங்க உடம்ப வந்து நீங்க உணருங்க. உங்களுடைய எக்கோவை கூட நீங்க வந்து வெளிப்படுத்திக்கலாம். இல்லைன்னா உங்களோட சக்தியை நீங்க வந்து வெளிப்படுத்திக்கலாம். அந்த டிராவலை ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த பூமியிலிருந்து உங்க வீட்டில இருந்து மொட்டை மாடிக்கு நீங்க போயிட்டீங்க. மேல இருக்கக்கூடிய அந்த டர்ஸுக்கு மேல எல்லாம் திறந்து இருக்கக்கூடிய ஒரு பகுதியில நீங்க போய் நிக்கிறீங்க. அங்கிருந்து உங்க ஏரியாவை அப்படியே சுத்தி பாருங்க. உங்களுடைய கண்கள்ல அங்க தெரியக்கூடிய தூரமா இருக்கக்கூடிய ஒரு ஆர்ச் மாதிரி ஒரு வளைவு இருக்கக்கூடிய அந்த வானத்துல பூமியும் வானமும் தொடக்கூடிய அந்த ஒரு இடம், ஒரு பால் மாதிரி ஒரு ஆஃப் சர்க்கிள் தூரமா அந்த வானமும் பூமியும் தொடக்கூடிய உங்களுடைய டர்ஸ் இருந்து பார்க்கக்கூடிய அந்த இடத்தை வந்து கவனிங்க. தூரமாக இருக்கக்கூடிய அந்த இடம். இப்போ உங்களுடைய மனம், உடல், நீங்கள் அந்த இடத்தை நோக்கி பிரயாணம் செய்ய ஆரம்பிக்கிறீங்க. அந்த பிரயாணம் வேகமாக நடந்து கொண்டே இருக்கிறது. நீங்க போக 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 இந்த பூமியிலிருந்து மேல் நோக்கி போகும் பொழுது இந்த ஊரு, உங்களை சுத்தி இருக்கக்கூடிய அந்த சிட்டி, கிராமம் எதுவா இருந்தாலும் அது எல்லாமே சின்னதாயிட்டே இருக்கு. நீங்க உயரமா மேல போயிட்டே இருக்கிறீங்க. நீங்க இன்னும் இன்னும் மிக உயரத்தை அடைந்து கொண்டே இருக்கிறீங்க. உங்களால அந்த பசுமையான அந்த நிலங்களை பார்க்க முடியுது. பெட்டி பெட்டியா இருக்கு. அதே டைம்ல மிக உயரமான நிறைய அந்த வீடுகள், காம்ப்ளெக்ஸ், அப்பார்ட்மெண்ட் அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் சின்ன சின்னதா உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. இன்னும் மேலும் மேலும் நீங்க மேல போயிட்டே இருக்கிறீங்க. ஒரு கட்டத்துல அங்க வந்து மேக கூட்டங்கள் வந்து கூட்டம் கூட்டமாக உங்களை வந்து சூழுது. அங்கிருந்தும் நீங்க இன்னும் மேல பயணிக்கிறீங்க. அந்த பயணத்தின் பொழுது உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பூமியில பெரிய விஷயங்கள் வந்து தெரிவது கிடையாது. அளவுக்கு உயரத்துக்கு சென்று விட்டீர்கள். உங்களால் அந்த பூமியை தூரமாக பார்க்க முடிகிறது. ஒரு உருண்டை, அதில் நிறைய ப்ளூ கலர், ஒயிட் கலர் அதிகமாக தெரிகிறது. ப்ளூ அண்ட் ஒயிட் அந்த ஒரு பால் சின்னதா உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கிறது. உங்களுடைய உடலானது பின்னோக்கி பயணிக்கிறது. நீங்க வந்து பூமியை நோக்கி இருக்கிறீங்க. நீங்க வந்து உங்களோட தலைப்பகுதி வந்து பின்னால இழுக்குது. ஸோ நீங்க வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல்ல மேல பார்த்து படுத்தா எப்படி வந்து இருப்பீங்களோ அந்த பொசிஷன்ல இருக்கிறீங்க. அப்படியே வந்து உங்களை வந்து ஒரு சக்தி வேகமாக இழுக்கிறது. நீங்க அந்த பின்னோக்கி பயணிக்கிறீங்க. நீங்க பார்க்கக்கூடியது பூமி, நீங்க போகக்கூடியது சூரியனை நோக்கி. உங்க உடல் வந்து பின்புறமாக பயணிக்க ஆரம்பிக்கிறது. அந்த வேகம் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பீடு அதிகமாகி கொண்டே இருக்கிறது. அந்த வேகம் இன்னும் வேகமாக மாறிக்கொண்டே இருக்கிறது. அந்த காற்றின் அளவு அதிகமாகி கொண்டே இருக்கிறது. உங்களுடைய பூமியை நோக்கி இருக்கக்கூடிய தூரம் வந்து அதிகமாகி கொண்டே இருக்கிறது.
உங்கள் வேகம் அதிகரிக்க அதிகரிக்க பூமியின் தூரம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இந்த கேலக்சியை நோக்கி நீங்கள் பயணிக்க ஆரம்பிக்கிறீர்கள். நீங்க பார்க்கும்போது அங்க ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வு உங்களோட கண் முன்னே தெரிகிறது. பல கோள்கள் உங்களால் பார்க்க முடிகிறது. ஒரு எல்லையில்லாத ஒரு நீல கலர் உங்களால உணர முடிகிறது. அந்த எல்லைக்கு எந்த விதமான ஆர்ச்சும் இல்லை, பெண்ட் இல்லை, வால் இல்லை. அது தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு இடத்தை நீங்க அடைந்திருக்கிறீங்க. அந்த எல்லா சக்திகளையும் சூரியன், சந்திரன், இங்க இருக்கக்கூடிய அனைத்து கோள்கள், சூரியனை போன்ற பல 100 குடும்பங்களை கொண்டிருக்கக்கூடிய அந்த பிரம்மாண்டத்துல நீங்க இருக்கிறீங்க. அந்த பிரம்மாண்டத்தை எல்லாம் ஆட்சி செய்யக்கூடிய, அந்த பிரம்மாண்டத்தை எல்லாம் வழி நடத்தக்கூடிய ஒரு கோள்களும் அதோட கட்டுப்பாட்டுல இருப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த சக்திய நீங்க ஒரு மூளையில உணர ஆரம்பிக்கிறீங்க. உங்களுடைய பின்பகுதியில எங்கோ ஒரு சக்தி உங்களால் உணர முடிகிறது. உங்களுடைய பிரயாணம் அந்த தூரம் கடந்து சென்று கொண்டே இருப்பதால் உங்களோட உடல் ஈர்க்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அங்கு உங்களுக்கான அந்த பிரபஞ்ச சக்தி உங்களை வரவேற்கிறது. உங்களால் அதை உணர முடிகிறது. அந்த பிரம்மாண்ட சக்தி உங்களுக்கு பின்னால் இருக்கிறது. அந்த சக்தி உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கிறது. அந்த சக்தியிடம் நம்மளோட தேவைகளை, கோரிக்கைகளை நாம் வைக்க போகிறோம். எதையுமே இந்த உலகத்துக்கு கொண்டு வர முடியாத, எதற்குமே எங்களால் எதையும் செய்ய முடியாத மிகவும் பலவீனமானவர்களாக நாங்கள் இருக்கிறோம். எங்களோட வாழ்க்கையில் அனைத்து நிகழ்வுகளையும் நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சக்தியாக நீ இருக்கிறாய். அந்த பிரபஞ்ச சக்தி நம்மளோட வாழ்க்கையில் என்னெல்லாம் நமக்கு நன்மைகள் நடக்க வேண்டுமோ, என்னெல்லாம் ஒரு உயர்வை அடைய வேண்டுமோ, பினான்சியல் ஃப்ரீடத்தை நாம் தொட வேண்டுமோ, நம்மளுடைய வாழ்க்கை மிக பெரும் அற்புதமாக மாற வேண்டுமோ, அதற்கான அனைத்து நிகழ்வுகளையும், செல்வங்களையும், நம்மளோட பினான்ஸையும், அனைத்தையும், நம்மளோட நிம்மதியையும், நம்மளோட அமைதியும், நம்மளோட சூழலையும் அனைத்தையும் தன்னோட கையில் வைத்து கொண்டிருக்கிறார். அந்த சக்தியானது நம்மளோட வாழ்க்கையை, நம்மளோட அற்புதமான வாழ்க்கையை, மேன்மையான வாழ்க்கையை, நாம் நினைக்கக்கூடிய, நாம் சிந்திக்கக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கையை அவர் கையில் வைத்திருக்கிறார் என்பதை நான் முழுமையாக நம்புகிறேன். அவர் நினைத்தால் மட்டும்தான் அதை என் மீது எனக்காக தர முடியும். ஏனென்றால் என்னால் எதையும் செய்ய முடியாது. நான் மிகவும் பலகீனமானவனாக இருக்கிறேன். என்னோட வாழ்க்கை மிக பலகீனமாக இருக்கிறது. எதையும் நானாக உருவெடுக்கவோ செய்யவோ, எதையும் சாதிக்கவோ முடியாத மனிதனாக நான் இருக்கிறேன். என்னுடைய ஒரு சாதனையும், என்னுடைய ஒரு வெற்றியும், என்னுடைய இன்று வரை என்னெல்லாம் எனக்கு கிடைத்ததோ அனைத்தையும் கொடுத்த அந்த பிரம்மாண்ட பிரபஞ்ச சக்திக்கு நன்றி. அதை நான் நீ நினைத்தால் மட்டுமே எங்களுக்கு அருளக்கூடிய இடத்தில், அதை பெறக்கூடிய இடத்தில் நாங்கள் இருக்கிறோம். எங்கள் கையில் எதுவுமே கிடையாது. எதை கொடுப்பதாக இருந்தாலும் நீயே எங்களுக்கு கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறாய். நாங்கள் வெறும் படைப்பாக இருக்கிறோம். படைத்தவனாக நீ இருக்கிறாய். எங்களோட வாழ்க்கையோட அனைத்து மாற்றங்களையும் நிர்ணயிக்கக்கூடியவனாக நீ இருக்கிறாய். தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ நாங்கள் பல தவறுகளை செய்திருக்கிறோம். உன்னையே நம்பி இருக்கிறோம். உன்னையே எங்களோட வாழ்க்கையோட முக்கியமாக நினைத்து கொண்டிருக்கிறோம். நீ நினைத்தால் மட்டுமே எங்களோட வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடியும். அந்த நிகழ்வை முழுமையாக, நம்பிக்கையாக, உண்மையாக ஏற்றுக்கொண்டவர்களாக நாங்கள் இருக்கிறோம். அந்த பிலீவ்,
அந்த நம்பிக்கை உன்னையே நாங்கள் முழுமையாக எங்களை உனக்காக சரண்டர் பண்ணக்கூடியவர்களாக, சமர்ப்பணம் செய்யக்கூடியவர்களாக, நம்பிக்கை கூறியவர்களாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய அனைத்து எண்ணங்களையும் ஏற்றுக்கொள்வாயாக. தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ நாங்கள் பல தவறுகளை செய்து விட்டோம். அந்த வாழ்க்கையில் இன்று நாங்கள் அந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் எங்களுக்கு அறிந்தும் அறியாமலும், தெரிந்தும் தெரியாமலும், புரிந்தும் புரியாமலும் பலவிதமான தவறுகளை செய்து நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறோம். எனவே எங்களை முழுமையாக, ஆத்மார்த்தமாக நாங்கள் மன்றாடுகிறோம், எங்களை மன்னித்து விடுங்கள். எங்களுக்கு முழுமையாக அந்த மன்னிப்பை கொடுத்து விடுங்கள். எங்களை இந்த பிரபஞ்ச சக்தி மன்னிப்பதை விட வேற யாரும் எங்களை மன்னிக்க முடியவே முடியாது. நாங்கள் நிராயுதபாணியாக இருக்கிறோம், எதுவும் இல்லாதவர்களாக இருக்கிறோம். எங்களை முழுமையாக மன்னித்து விடுங்கள். எங்களோட வாழ்க்கையில் எங்களுடைய அறிவின்மையின் காரணமாக நாங்கள் பல தவறுகளை செய்திருக்கிறோம். அதை முழுமையாக மன்னித்து விடுங்கள். உங்களுடைய அன்பை, உங்களுடைய அந்த பிளெஸ்ஸிங்ஸை, உங்களுடைய அந்த அருளை, அந்த சக்தியை எங்கள் மீது, உங்களுடைய அந்த காதலை, அன்பை எங்கள் மீது முழுமையாக தருவீராக. இன்று வரை என்னெல்லாம் எங்களுக்கு கொடுத்தீர்களோ, என்னெல்லாம் எங்களுக்கு கிடைத்ததோ, என்னெல்லாம் நாங்கள் அனுபவித்தோமோ, அதற்காக மிக மிக நன்றி கூறியவர்களாக நாங்கள் இருக்கிறோம். இனிமேல் எங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் நிகழ வேண்டும், என்னெல்லாம் சுபிக்ஷம் ஏற்பட வேண்டும், என்னெல்லாம் அந்த பினான்சியல் ஃப்ரீடமாக எங்களுக்கு கிடைக்க பெற வேண்டும், அனைத்து நிகழ்வுகளையும் முழுமையாக கொடுக்கக்கூடியவராக இந்த வாழ்க்கை மிக பெரும் உச்சத்தை அடைந்து மிக பெரும் சக்தியாக நாங்கள் சிறப்பாக வாழ்வதற்கான அனைத்து நிகழ்வுகளையும் உங்கள் கையில் இருக்கக்கூடிய எங்களுக்கு தர வேண்டும் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அற்புதத்தை எங்கள் மீது அருள்வீராக, எங்களுக்கு கொடுப்பீராக. நீங்கள் மட்டுமே எங்களுக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். நீங்கள் கொடுத்தால் மட்டுமே நாங்கள் முழுமை அடைபவர்களாக, நிறைந்தவர்களாக இருக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கிறோம். எனவே உங்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த கோல்ட் செட், அந்த ஒரு மிக பெரும் சக்தியை எங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்காக, பினான்சியல் ஃப்ரீடமாக மாறுவதற்காக, இந்த எல்லா சுபிக்ஷங்களையும், இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளையும், அற்புதத்தையும் நாங்கள் அனுபவிப்பதற்கான அனைத்து செல்வங்களையும், நிம்மதியையும், நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் அனைத்தையும் தரக்கூடியவராக இருக்கக்கூடிய நீங்கள் எங்களுக்கு அதை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறீர்கள். அதற்காக நாங்கள் மிக மிக நன்றி கூறியவர்களாக இருக்கிறோம். நன்றி, நன்றி பிரபஞ்சமே. எங்களுக்கு அனைத்து சுபிக்ஷத்தையும் கொடுத்தமைக்காக, இந்த உலகத்தில் யாரெல்லாம் கஷ்டப்பட்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் துக்கத்தில் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் நஷ்டத்தில் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களோ, அனைத்து நபர்களுக்கும் முழு உடல் ஆரோக்கியத்தையும், செல்வத்தையும், சுபிக்ஷத்தையும் கொடுத்தமைக்காக நன்றி. தேங்க்யூ. எங்களோடு யாரெல்லாம் பயணித்து கொண்டிருக்கிறார்களோ, இந்த குடும்பத்தில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ, அனைத்து நபர்களும் மிக சுபிக்ஷமாக மாறியதற்காக, அனைவரும் மிக ஆரோக்கியமாக மாறியதற்காக, அவர்களோட தினசரி வாழ்க்கை மிக சிறப்பாக அமைந்ததற்காக, அவர்கள் நினைப்பதை விட 1000 மடங்கு மிக உயர்வான வாழ்க்கையை அனைவருக்கும் கொடுத்தமைக்காக நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ மை காட். தேங்க்யூ பிரபஞ்சமே. தேங்க்யூ. அந்த சக்தி உங்களுக்கு அருளப்படுகிறது. அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய, ஏன்னா அந்த சக்தியை, அந்த அருளை கூட எவ்வாறு ஏற்றுக்கொள்வது, அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு கூட நாங்கள் சக்தி இல்லாதவர்களாக இருக்கிறோம். உன்னுடைய அருளை கூட நாங்கள் பெறுவதற்கு மிக சக்தி குறைந்தவர்களாக இருக்கிறோம். அதற்கான சக்தியும் நீயே கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறாய். அதை கொடுத்தமைக்காக நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ. அந்த முழு சக்தியும் உங்கள் மீது, உங்கள் தலையின் மீது முழுமையாக உங்கள் உடல் முழுவதும் பரவச் செய்வதை பார்த்து கொண்டே இரு.
மெதுவாக அந்த உடல் மிக தூய்மையாக மாறி உங்களுடைய அந்த இடத்திலிருந்து ஒரு வெண்மையான உருவமாக இந்த பூமியை நோக்கி திரும்ப வரக்கூடியவராக நீங்கள் இருக்கிறீர்கள். அந்த உடலானது வேகமாக பூமியை நோக்கி பிரயாணிக்க தொடங்குகிறது. உங்களால் அந்த நிலவை பார்க்க முடிகிறது. உங்களால் அந்த மேகமூட்டங்களை காண முடிகிறது. அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த பசுமையான நிலங்களை பார்க்க முடிகிறது. அந்த கட்டிடங்கள், நீர்நிலைகள், உங்களுடைய வீட்டினுடைய டர்ஸ் அங்க திரும்ப வந்துட்டீங்க. இப்போ நீங்க உங்களுடைய உடலுக்குள் உங்களுடைய நீங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு திரும்ப வந்துட்டீங்க. மிக பெரும் அருளை பெற்று சுபிக்ஷத்தை பெற்று அந்த பிரபஞ்ச சக்தியை அந்த சக்தியிடம் கேட்டதுக்கான முழு நம்பிக்கையோட நார்மல் பிரீத்திங். தேங்க்யூ ஆல். மெதுவாக உங்களை கண்களை திறந்து உங்களுடைய இரு கைகளையும் உங்கள் உடல் முழுவதும் தேய்த்து கொள்ளுங்கள். Yes, thank you. Open your eyes. சார் என்ன அனுபவம் கிடைச்சதுங்க? எஸ்மா சார் ரொம்ப சூப்பரான ஒரு அனுபவம் சார். வாய்ஸே வரமாட்டேங்குது. அப்படியே சார் கேக்குதாங்க சார்? இப்போ கேக்குதாங்க சார்? இப்ப கேக்குது, சொல்லுங்க. ஓகேங்க சார். நல்ல ஒரு ஃபீலிங் இருந்ததுங்க சார். ஏதாச்சும் அங்க அப்படியே போகும்போது அங்க அந்த பிரபஞ்சத்துல அந்த கோயிலுக்கு நடுவுல இருக்கும்போது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியா அப்படியே சுத்தி சுத்தி பார்த்துக்கிட்டு இருந்தேன் சார். நல்லா அப்புறம் அந்த எனர்ஜி வந்து நமக்கு கிடைக்குது, இது பண்ணிட்டு அந்த எனர்ஜி நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லும்போது ஒரு மாதிரி நல்ல ஒரு டார்க் கிரீனா என் உடம்புல வந்து ஆன மாதிரி, என் உடம்பு ஃபுல்லா வந்த மாதிரி ஃபீல் ஆச்சு சார். கண்ணுல வந்து அந்த டார்க் கிரீன் கிடைச்சிச்சு சார் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் நம்ம அப்படியே மேல இருந்து இந்த பூமியை பாக்குறது, அப்புறம் அதெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப வித்தியாசமா அப்படியே மிதக்கிற மாதிரி இருந்துச்சு சார். கால் வந்து எனக்கு அப்படியே தரையில இருந்து அப்படியே கொஞ்சம் நகர மாதிரி இருந்துச்சு சார். உட்கார்ந்து இருக்கிற இடத்துல இருந்து நிறைய அப்பப்ப கலர்ஸ் வந்து போச்சு சார். நிறைய எல்லா கலர்ஸும், அதாச்சும் நம்மளுடைய அந்த கோள்களோட கலர்ஸ் எல்லாம் நமக்கு தெரியும் இல்லைங்களா? அது எல்லாமே வந்து போச்சு. பிளஸ் ரொம்ப நல்ல அனுபவமா இருந்துச்சுங்க சார். நான் ரொம்ப ஃபீல் ஆச்சுங்க சார். ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். அங்க மேல இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா அப்படியே சுத்தி சுத்தி பார்த்துட்டு. எஸ், தேங்க்யூ. வேற யார் என்ன ஃபீல் ஆனீங்க? எப்படி இருந்தது? சார் வாழ்க வளமுடன் சார். எஸ்மா, வாழ்க வளமா ஜியோஜி. நல்லா இருந்ததுங்க சார். பிரபஞ்ச சக்தியை தாண்டி நம்ம சந்திரன், சூரியன், அந்த 9 பிளானட்ஸ், கேலக்சி, பிரபஞ்ச சக்தி, அப்புறம் அதுக்கு மேல இருக்கிற இறை சக்தி அப்படியே மேல கொண்டு போனது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுங்க சார். எனக்கு நம்ம அந்த ப்ரேயர் பண்ணும்போது ஒரு உணர்ச்சி வசப்பட்ட நிலையில ஒரு 5 செகண்ட் வந்து கண்ணீர் வந்துச்சுங்க சார். நம்ம இறைவா நீதான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணீர் வந்ததுங்க சார். ஒரு 5 செகண்ட். அதுக்கப்புறம் அந்த அழுக வந்தது கொஞ்சோண்டு. அப்புறம் அது பேலன்ஸ் பண்ணி எனர்ஜி நம்ம ஃபுல்லா பாடி எல்லாம் ஃபுல்லா கிளீன் ஆயிடுச்சு. எல்லா செல்லும் கிளீன் ஆயிடுச்சு. ஃபுல்லா பிரபஞ்ச சக்தி தான் இருக்கு ஒவ்வொரு செல்லுலயும் அப்படின்னு ஒரு ஃபீல் கிடைச்சதுங்க சார். கண்டிப்பா நல்லா இருந்ததுங்க சார். அதுக்கப்புறம் எக்கோ கொடுத்துட்டு கீழே வந்து நேத்து தான் அந்த இது ஒண்ணு அந்த 6 பிளானட்ஸ் இருக்கு ஒரு ஆப் ஒண்ணு டவுன்லோட் பண்ணி பாக்குறாங்கல்லங்க சார். ஆமா.
அது என்னது அது ஸ்டெரிலியம் ஏன் ஸ்டெரிலியம்னு ஒரு ஆப் ஒண்ணு இந்த 6 பிளானட்ஸ் இப்ப வானத்துல தெரியுதுன்றது அந்த ஆப் டவுன்லோட் பண்ணி அது நைட்டு பார்க்கும்போது அதுல கேமரால வானத்துல இருக்கிறதெல்லாம் அப்படியே செட் பண்ணி வச்சிருக்காங்க சார். நல்லா இருந்ததுங்க சார். அந்த நைட்டு பார்த்த சீனும் இதுவும் எனக்கு ஒரே மாதிரி இருந்ததுங்க சார். ரொம்ப நல்லா இருந்ததுங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். வாழ்க வளமுடன் சார். தேங்க்யூ எல்லா தேங்க்யூமா. சக்தியும் எல்லாம் இறைவனோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமா கிடைச்சிச்சு அப்படின்னு ஒரு கான்பிடென்ட் வந்துச்சுங்க சார். கண்டிப்பா. அந்த நம்பிக்கையோட அதை வந்து அதே நிலையில பயணிச்சுக்கிட்டே இருங்க. உங்க வாழ்க்கை வந்து பெரிய மாற்றத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அவங்களோட தான் கட் ஆயிருச்சு. ஓகே, வேற யாரு தேங்க்யூ என்ன சார். ஃபீல் ஆனீங்க சொல்லுங்க, வைண்ட் அப் பண்ணிடலாம். ஏன்னா டைம் ஆயிடுச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். அஸ்லாம் சொல்லுங்கம்மா. இந்த கிளாஸ் யூடியூப்ல அப்லோட் பண்ணுவீங்களா சார்? இப்பதான் ஜாயின் பண்ணீங்களா? கண்டிப்பா பண்ணுவோம்மா. இன்ஷா அல்லாஹ். பண்ணுங்க சார், கண்டிப்பா பண்ணுங்க சார். நான் பாதியில இது தான் கேட்டேன், இப்பதான் ஜாயின் பண்ணேன். ஓகே ஓகே. இன்னைக்கு இப்பவே வந்து அதை அப்லோட் பண்ணிடுறேன். ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். எஸ். அப்புறம் நம்ம வந்து ஒரு சக்தி வந்து பின்னாடியே இழுக்குதுன்னு சொன்னீங்க இல்லைங்க சார். ஆமா. அது சொல்லும்போது அப்படியே ஒரு மாதிரி உடம்பு வந்து அப்படியே ஆடுத்து மிதக்கிற மாதிரி இருந்துச்சு சார். அந்த மாதிரி இருந்துச்சு சார். தானே பயணிக்கவே முடியும். அதான் சார், ஏதோ ஒண்ணு இழுக்கிற மாதிரியே தான் இருந்தது அந்த ஃபீலிங். அதுக்கு முன்னே இருந்தது, நீங்க சொல்ல சொல்ல அது அப்படியே இருந்தது. கண்டிப்பா. வாழ்க்கை வளமுடன் சார். சார் கண்களை மூடின உடனே அப்படியே கிரீனிஷா தான் சார் தெரிஞ்சது. அப்புறம் நல்லா இருந்ததுங்க சார். மேல போகும்போது எல்லாமே ஒரு ராக்கெட் வேகத்துல ஒரு மாதிரி கொஞ்ச நேரம் அந்த மாதிரி இருந்ததுங்க சார். ஆனா முடிச்ச பிறகு அப்படியே ஃபுல்லா எனர்ஜெட்டிக்கா இருந்ததுங்க சார். ரொம்ப சூப்பரா இருக்குது. இப்ப கூட ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்க மாதிரி இப்படி ஒரு ஃபீலிங்கா இருக்குங்க சார். நல்லா இருந்தது. தேங்க்ஸ் சார். வாழ்க்கை வளமுடன் சார். தேங்க்யூ. ஜியோஜி. எஸ் ஜியோஜி. சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாட்டும் சார். அது இது செய்யற நேரம் மேல ஏற்கனவே அந்த எக்கோ வந்து என்ன கட்டி அப்படியே பிடிச்சிருச்சு. எக்கோட சேர்த்து தான் போனேன் மேல. மேல போற நேரம் அந்த பிளானட்ஸ் எல்லாம் நல்லா அப்படியே ஒவ்வொன்றை நல்லா பார்த்துட்டே போனேன். அங்க போய் அந்த ஃபர்கிவ்னஸ் பண்ற நேரம் அழுக வந்துருச்சு. அதை சமாளிச்சிருக்கக்குள்ள எனர்ஜி வந்து கோக்கும் எனக்கும் கிடைக்கிற மாதிரி அப்படியே ஃபீல் ஆவினேன். அந்த எனர்ஜி வந்து ஒயிட் கலரா இருந்துச்சு. ஃபுல்லா அப்படியே பொடிய ஃபுல்லாவே மூடி தெரிக்கிற மாதிரி. அப்படியே அந்த ஃபர்கிவ்னஸ் பண்ணிட்டு அப்படியே வார இதுல எல்லாமே இருந்துச்சு. ஆனா அந்த உடம்புல என்னதோ ஒன்று தூக்கி வச்ச மாதிரி ஒரு ஃபீல் உண்டு. ஹார்ட்ல ஃபுல் பாடிக்கு மாறிச்சு. இன்னமும் அது இருக்குது சார். கால்ல அப்படியே கீழே போடுற மாதிரி வைப்ரேஷன்ஸ். நெகட்டிவ் போயிட்டே இருக்குமா? பாசிட்டிவ் ரிசீவ் ஆனால நெகட்டிவ் வந்து கால்வழியோட போயிட்டு இருக்குது. இன்னும் எக்கோ கீழே வரையும் கட்டி பிடிச்சிட்டே தான் இருந்துச்சு. கழுத்துல தொங்கிட்டு சார். சூப்பர். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூமா. சார் என்னோட எக்கோ இங்கே கீழவே இருந்ததுங்க சார். உட்கார்ந்த நேரத்திலேயே கூடயே இருக்குதோ? எஸ் ஓகே. தேங்க்யூ ஆல். ஃபைண்ட் அப் பண்ணிடலாங்களா? தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார் வணக்கங்க சார். வணக்கம்மா. சார் வணக்கம் சார். ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க சார். இப்ப என்னால அது உட்காரவே முடியல. இன்னைக்கு எவ்வளவு வேலை இருந்தாலும் எல்லாம் நிறுத்திட்டு அப்படியே உட்காந்துட்டேங்க சார். எனக்கு ஆனா நான் இந்த பிராக்டிஸே இப்ப பண்ணலைங்க சார். இப்ப அந்த பாப்பா ஏஜ் அட்டன் பண்ணான்னு சொன்னாங்க சார். ஆனா கண்ணை மூடுனாவே எனக்கு வந்து வயலட்டும் பிங்க்கும் தான் சார் எப்பயுமே வருது. சும்மா நான் அப்படியே மைண்ட்ல கண்ணை மூடிருந்தேன்னா வயலட்டும் பிங்க்கும் தான் சார் வருது. நல்லா இருக்கு. இப்பயுமே அதேதாங்க சார் வந்துச்சு.
அந்த ம் புருவ மத்தியில கொஞ்சம் நல்ல உணர்வு தெரிஞ்சுதுங்க சார். ஆனா நீங்க தேர்ட் சொன்ன ஐ மாதிரி ஓப்பன் ஆயிருக்கு. நல்ல உணர்வு தெரிஞ்சுதுங்க சார். ரொம்ப நல்லா இருந்ததுங்க சார். ஆனா அந்த இதெல்லாம் நீங்க சொன்னதெல்லாம் விசுவலைஸ் பண்ணி பார்த்தது நல்லா இருந்ததுங்க சார். எஸ். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ ஆல். ஹாவ் அ நைஸ் டே. வைண்ட் அப் பண்ணலாம். நம்மளுடைய அந்த அட்வான்ஸ் கிளாஸை வந்து நம்ம பிப்ரவரியில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் வீக்கு. ஸோ அதனால யாரெல்லாம் வந்து இன்னும் ஜாயின் ஆகாமல் இருக்கிறீங்களோ, கற்றுக்காமல் இருக்கிறீங்களோ, அவங்க உடனடியாக ரிஜிஸ்ட்ரேஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அவங்க சபானாவை காண்டாக்ட் பண்ணாலும் சரி, என்ன காண்டாக்ட் பண்ணாலும் சரி, உமா மேம் காண்டாக்ட் பண்ணாலும் சரி, நீங்கள் யாரையாவது காண்டாக்ட் பண்ணி, நம்ம இவங்களையும் காண்டாக்ட் பண்ணலாம், ஷியாமாவையும் காண்டாக்ட் பண்ணி உடனடியாக அவங்க ரிஜிஸ்ட்ரேஷனை கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ ஆல். ஹேவ் அ நைஸ் டே. லவ் யூ ஆல். வைண்ட் அப் பண்ணிட்டுங்களா? ஓகே சார், வாழ்க வளமுடன் சார். தேங்க்யூம்மா. சார்